அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில தாவேக்காவோட மக்கள் சந்திப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ரசிகர்கள் சந்திப்பு மீட்டிங். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது. அதுல விஜய் பேசினது என்னென்ன பேசினாரு, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த மீட்டிங்க்கும், அதாவது கடைசியா கரூர் சம்பவத்துக்கும் இப்ப நடந்த மீட்டிங்க்கு, அதாவது வெளியில வந்து அந்த பொது வெளியில வந்து கூட்டம் நடத்துறாங்க இல்லையா, சோ அதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருந்தது, என்ன மாற்றங்கள் வந்து அவங்கள்ட்ட பார்க்க முடிஞ்சது அப்படின்றத பத்தி தான் நம்ம அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். நேற்றே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தாவேக்காவோட அந்த புதுச்சேரி மீட்டிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோல நான் பேசின எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு அப்படியே நடந்திருக்கு அப்படின்றதான் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு பாருங்க. நம்ம சேனல் வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பெல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற டெய்லி அரசியல் சம்பந்தமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். தாவேக்காவோட மீட்டிங்ல நடந்த நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லது இல்லாததை சொல்லுவோம். கெட்டதுன்னு சொல்ல மாட்டோம், நல்லது இல்லாததை வந்து நம்ம பேசலாம். நல்ல விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு, அதாவது கட்சி தொண்டர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், தாவேக்கா விஜயோட அபிமானிகளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கட்டுக்கோப்பை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்றதுதான் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஒரு சில இடங்கள்ல நடந்ததுதான். அது வந்து சில பேரை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. சோ அவங்க ஒரு 10-15 பேர் பண்றதை வச்சு நம்ம ஒட்டுமொத்த தாவேக்கா தொண்டர்களையும் சரி, விஜய் ரசிகர்களையும் சரி, நம்ம வந்து தற்கொலை, இவங்க வந்து அணில் குஞ்சுகள் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து தரம் தாழ்த்தி பேசக்கூடாது. சோ அவங்கள வந்து நம்ம எந்த காலத்திலுமே திருத்த முடியாது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சோ அவங்க வந்து விஜய்க்கு வந்து நாங்க வந்து விஜய் மேல உயிரை வச்சிருக்கின்ற சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லிக்கிட்டு தேவையில்லாத அந்த சமூக விரோத செயல்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த ஒரு குரூப் வந்து எல்லா கட்சியிலுமே இருக்கும். தாவேக்கால இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே வெளியில தெரியுது. அந்த ஒரு சில சம்பவங்களை தாண்டி பெருசா வந்து இந்த புதுச்சேரி மீட்டிங்ல வந்து ரசிகர்களோட கட்டுப்பாடு, அதாவது தாவேக்கா தொண்டர்களோட கட்டுப்பாடு வந்து ரொம்பவே அழகா இருந்தது. அதை தாண்டி காவல்துறை எடுத்துக்கிட்ட சிரத்தையான பாதுகாப்பு ரொம்ப கவனமா கையாண்டிருக்காங்க. புதுச்சேரி காவல்துறைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பாராட்டுகளே கொடுக்கலாம். ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப கவனமா, ஒரு இம்மி ஒரு தவறு கூட நடந்துடக்கூடாது, ஒரு களங்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது புதுச்சேரியில அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல தலைவர்களையும் வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஒரு பெண் டிஎஸ்பி இருக்காங்க. சோ அவங்க வந்து அவங்க பேசின பேச்சுக்கள், அவங்க வந்து புஷி ஆனந்த் அவர்களை வந்து கட்டுப்படுத்தின விதம், அவங்க வந்து ரசிகர்களை வந்து தொண்டர்களையும் ரசிகர்களையும் கையாண்ட விதம் வந்து ரொம்பவே அழகா இருந்தது. இந்த எங்களை வந்து விட்டுருங்க, உங்களாலதான் வந்து அங்க ஒரு 41 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோவத்துல சொல்லும் போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்தது. பரவாயில்ல, ஒரு 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 பெண்ணுக்கு வந்து ஒரு தாய்மை உள்ளம் இருக்கும் இல்லையா, சோ அந்த தாய்மை உள்ளம் வந்து அந்த 41 உயிர்கள் வந்து உங்களாலதான் போச்சு அப்படின்னு நம்ம திட்டுனதுதான் வந்து எல்லா சேனல்களையும் போட்டாங்களே தவிர, அந்த திட்டுனதுக்கு பின்னாடி இருக்க அந்த காவல்துறை பெண் அதிகாரிகிட்ட மனசுக்குள்ள இருக்க அந்த அக்கறை இருக்கு இல்லையா, அந்த அக்கறை தான் நம்ம வந்து பாராட்டணும். சோ அந்த அக்கறையில தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா வந்து இந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து சரியான நேரத்துக்கு வந்து பேசி சரியான நேரத்துல வந்து மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்புனாங்க. சோ இன்பிட்வீன்ல வந்து எந்த கூச்சல் குழப்பம், எந்த சலசலப்புகள், எந்த ஒரு அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு எந்த இடையூறுகள், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. நல்லாவே தொடங்கி நல்லாவே முடிஞ்சு அழகா வந்து அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பாராட்டே கொடுத்துருக்கலாம். இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி நிறைய வந்து இந்த கட்டுக்கோப்பு வந்து அவங்கள்ட்ட வந்து தெரிய வர ஆரம்பிக்குது. சோ இதே கட்டுக்கோப்பும், இதே பாசமும், இதே உணர்வோடையும் டிவிகே ரசிகர்கள் வந்து டிவிகே ரசிகர்களாகட்டும், டிவிகே தொண்டர்களா இருக்கட்டும், விஜய் ரசிகர்களாகட்டும், இவங்க எல்லாருமே இதே வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா உங்களோட கட்சி தலைவருக்கும் நல்ல பேரு, உங்களுக்கும் நல்ல பேரு. இதை வந்து இப்ப ரீசெண்டா வந்து அஜித் அவர்கள் வந்து அந்த கார் ரேஸ்ல வந்து சொல்றாரு, அந்த அந்த பிரச்சனைல வந்து சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி பண்றது வந்து எனக்கு மட்டும் கெட்ட பேர் கிடையாது, உங்களோட ரெப்புடேஷனும் வந்து இதனால வந்து கேள்விக்குறியாகுது, நீங்க வந்து கவனமா இருங்க, இதை வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லுங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேசுற வீடியோ வந்து இணையத்துல வந்து வைரல் ஆச்சு, எல்லாருமே பார்த்திருப்பீங்க.
சோ அதைத்தான் வந்து நான் இங்க சொல்ல வரேன். அதனால நீங்க உங்களோட நடத்தைகள் தான் வந்து உங்களோட கட்சி தலைவர்களுக்கு நல்ல பேரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுமா, கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கணுமான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க என்ன அறிக்கைகள் வேணாலும் கொடுக்கலாம், வீடியோல பேசலாம், அல்லது நிர்வாகிகள் வந்து உங்கள்ட்ட சொல்லலாம் இந்த மாதிரிலாம் நடந்து கூடாது, அந்த மாதிரிலாம் நடந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் ரிசல்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்துதான் வெளில வரும். ஸோ அதை வந்து இந்த புதுச்சேரி மீட்டிங்ல வந்து கொஞ்சம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதற்கு ஒரு பெரிய பாராட்டுகள் விஜய் ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும். ஓகேப்பா, என்ன இந்த வீடியோ வந்து இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து நம்ம வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பேசுனாங்கன்னா அந்த வீடியோ வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்றத நான் நிறைய வந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால வந்து நம்ம கெட்ட விஷயம் தான் பேசணுன்றது கிடையாது. எப்பவும் பேசுற மாதிரிதான் நம்ம வந்து ஒரு ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம அரசியல் டீகோட் பண்றதா நம்மளோட சேனல்ல வந்து தொடர்ந்து வீடியோக்களா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்த புதுச்சேரி மீட்டிங்ல விஜய் அவர்களை என்ன பேசினாங்க, அந்த மீட்டிங்ல நடந்த விரும்பத்தகாத செயல்கள்லாம் வந்து என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றத திரும்பவும் பேச போறேன். இதை வந்து அவரை பத்தி நெகட்டிவா பேசுறோம், டிவிகே பத்தி நெகட்டிவா பேசணும்ன்றது கிடையாது, டீகோட் பண்றோம் அவ்வளவுதான். மற்றபடி யாரையும் வந்து மரியாதை குறைவாவோ அல்லது வந்து தரம் தாழ்த்த விமர்சனமோ நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. அதுக்கு நம்ம சேனல்ல எப்பவுமே வீடியோ வரவே வராது. ஓகே, எல்லா ஏற்பாடுகளும் நடந்தாச்சு. காலையில வந்து ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து உள்ள வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-10:15 இருக்கும்னு நினைக்கிறேன், 10:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சோ அந்த டைம்ல கைத்துப்பாக்கியோட ஒருத்தர் வந்து உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பான செய்தி வந்துச்சு. என்னடா அது, அங்க என்ன நடக்குது, ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதா, இல்ல யாரோ வேணும்னே பண்றாங்களா, இல்ல வந்து ஒரு கவனத்தை நம்ம தன் பக்கம் திருப்புறதுக்காக யாரோ ஒருத்தங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்களான்ற மாதிரிலாம் நான் பயங்கரமா யோசிச்சேன். பார்த்தா அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வந்திருக்காரு. ஒரு தாவேகா நிர்வாகியோட பர்சனல் அசிஸ்டன்ட், அதாவது PA அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒருத்தரை வந்து கையின் மூலமா பிடிச்சிருக்காங்க. அந்த மெட்டல் டிடெக்டர் இருந்ததுனால. மெட்டல் டிடெக்டர் இல்ல அப்படின்னா அந்த கை துப்பாக்கி வச்சிருக்க நபர் எதுக்காக அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாரு, அவரோட பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பே கிடையாது. சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கற்பனை மட்டுமே பண்ணுவோம். அது அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்றதுதான் உங்களை மாதிரியே எனக்கும் வந்து மனதளவுல இருக்க ஆசை. சோ அவர் வந்து உடனே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணல, உடனே கூட்டிட்டு போய் அவர்கிட்ட இருந்து துப்பாக்கியை பறிச்சுட்டு அவரை வந்து கொண்டு விசாரணைக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. அப்பாடா இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன்ல வந்து ஒருத்தங்க தான் வரணும், ஒரு QR கோடுக்கு ஒருத்தங்க தான் வரணும்னு சொல்லிட்டு காவல்துறையும், இல்ல நேத்து வந்து எங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு QR கோடுக்கு வந்து 2 பேரை வரலான்னு சொன்னாங்க. அதாவது ஒரு டோக்கனுக்கு 2 பேர் வரலான்னு சொன்னாங்க, நாங்க 2 பேரா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி அந்த பக்கம் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. அவங்க எல்லாம் நிறைய சேனல்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு பார்வையா இருக்கு. இதை நேரத்தான் நான் வந்து வீடியோல பேசியிருந்தேன். அதாவது ஒரு 5000 பேருக்கு நம்ம வந்து ஒரு டோக்கன் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி டோக்கன் கொடுத்து அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வர்றதுன்னா ஒரு நாள் நைட்ல நடக்காது. அப்படி ஒரு நாள் நைட்ல நடந்ததுனாலதான் இந்த பிரச்சனை, இந்த இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இதை வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி நாங்க வந்து ஒரு 5000 பேரை கூப்பிட போறோம். 5000 பேருக்கு வந்து தொகுதி வாரியா அல்லது மண்டலம் வாரியா வந்து எல்லாருக்குமே வந்து டோக்கன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர வச்சிருந்தாங்கன்னா இது பிளான்டா இருந்திருக்கும். ஸோ அந்த பிளான் பண்ணாம ஆரம்பத்திலே வந்து ஒரு சலசலப்போட வந்து ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்க செவறுகளை, காம்பவுண்ட் செவறுகளா ஏறி குதிச்சாங்க, மரத்து மேல ஏறினாங்க. நான் திரும்ப முன்னாடியே சொன்ன மாதிரிதான். ஸோ இவங்களை வந்து மாத்தவே முடியாது. இவங்கெல்லாம் உண்மையான விஜய் ரசிகர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உண்மையான டிவிகே தொண்டர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப வந்து ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படிலாம் கேட்காதீங்க. இவங்கெல்லாம் இப்படித்தான். இவங்களை வந்து நம்ம வந்து டீகோட் பண்றதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரிதான். அந்த தற்கொலைன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்போம் இல்லையா, இந்த தற்கொலைகள் வந்து எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க. இந்த கட்சியில கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டாங்க. அதை தாண்டி இவங்க ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, வயதானவர்கள் வரக்கூடாது, முதியோர்கள் வயதானவர்கள் வரக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் வந்து வரக்கூடாது, உடல் உபாதைகள் அதாவது நோய் வாய்ப்பட்டிருக்கவங்க கண்டிப்பா வரக்கூடாது, இந்த மாதிரி சொல்லியிருந்ததுனால அவங்களெல்லாம் வந்து இவங்க டோக்கன் கொடுத்ததுனால அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க.
ஸோ அதை வந்து இவங்க இங்க பார்க்க முடிஞ்சது. ஸோ முழுக்க முழுக்க வந்து விஜய் ரசிகர்களும் விஜய் டிவிகே தொண்டர்களும் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்றதுதான் இந்த புதுச்சேரி மீட்டிங்கோட ஒரு பெரிய சிறப்பா இருக்கு. ஓகே, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததான் அதே பேப்பர் அதே டைலாக். விஜய் அவர்களோட பேச்சு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் உங்களை மாதிரிதான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். போக போக ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து அவரு ஒரு மாதிரி சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டே இருந்தாரு. ஏன் அப்படின்னா, திமுகவை திட்டுறதுதான் வந்து தன்னோட முழு நேர பணியா வச்சுக்கிட்டு இருக்க விஜய் அவர்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில போயிட்டு எப்படி திமுகவை திட்டுறது, என்ன சொல்லி திட்டலாம்னு சொல்லிட்டு வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சு பாத்தீங்களா, இங்க வந்து எவ்வளவு காவல்துறை வந்து எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இதையே வந்து தமிழ்நாட்டுல பண்ணல, இதை பார்த்தாவது நீங்க கத்துக்கிறங்க, பாண்டிச்சேரியை பார்த்து தமிழ்நாடு கத்துக்கிறங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு. அப்பாடா டிஎம்கே வந்து பேச ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ரொம்ப கூர்மையா கவனமா வந்து அந்த அவரோட பேச்சுக்கள்லாம் கவனிச்சோம்னா, ஒரு வரலாறு சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருக்கு முன்னாடி, அங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஜெயிச்சு இங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இதுக்கு முன்னாடி வந்து அப்படிதான் பேசி நிறைய இடத்துல வந்து அதை டீகோட் பண்ணும்போது நம்ம அந்த முழு வார்த்தை தெரிஞ்சுக்கும் போது என்னடா அவர் தப்பு தப்பா பேசுறாரு, யாரா அதெல்லாம் எழுதி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கிற மாதிரி இருந்தது. அதிமுகன்ற ஒரு கட்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே திமுக இருந்தது. திமுகல வந்து அங்க வந்து தேர்தலை வெற்றி பெற்று அங்க முதலமைச்சரான வரலாறுகள்லாம் உண்டு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்ப இது வந்து இது ஒரு அடிப்படையான விஷயம் இல்லையா, இதை வந்து ஏன் வந்து இங்க வந்து கோட் பண்ணணும் அப்படின்றது தெரியல. அடுத்து வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் இதுக்கும் தமிழ்நாடும் வேற வேற கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. யாரு வேற வேறன்னு சொன்னது? பாண்டிச்சேரி வந்து வேற மொழி பேசுறாங்களா, அல்லது பாண்டிச்சேரி வேற நாட்டுல இருக்கா? அப்படிலாம் யாருமே வந்து எதுவுமே இது பண்ணலையே. முதல்ல பாண்டிச்சேரி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு வேற மாநிலம் அப்படின்ற அந்த ஒரு மைண்டே வராது. பாண்டிச்சேரி வந்து சென்னைக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊரு, கடலூர் பக்கத்துல இருக்க ஊரு, காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்க ஒரு ஊரு அப்படின்ற மாதிரிதான் வந்து நம்ம வந்து பண்ருட்டி பக்கத்துல இருக்க, திண்டிவனம் பக்கத்துல இருக்க அந்த சரௌண்டிங்ல இருக்க ஒரு ஊரு அப்படின்ற மாதிரிதான் நாங்க இப்ப எல்லாருமே பாக்குறோமே தவிர, பாண்டிச்சேரி வேற மாநிலம், பாண்டிச்சேரியில இருக்க மக்கள் வந்து வேற மக்கள் அப்படின்றதுல யாருக்குமே வந்து சந்தேகமே இருக்காது. நீங்க நம்ம வந்து பாண்டிச்சேரியை மட்டும் சொல்லலாங்க, நம்ம வந்து தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது எல்லாருமே வந்து தமிழர்கள் வந்து ஒரு வேற்று மாநிலம் வேற்று மொழி அப்படின்ற மாதிரி பார்த்தது கிடையாது. அவங்க வேணா நம்மளை வந்து அந்த மாதிரி பார்த்திருக்கலாம், நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கறது கிடையாது. அதுதான் தமிழர்களுக்குள்ள ஒரு பெரிய சிறப்பே. ஸோ அதனால இங்க அங்க போய்கிட்டு வந்து இதை பத்தி பேசிக்கிட்டு நாங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரங்க தான், நாங்க வந்து அதை பிரிச்சு பார்க்க மாட்டோம், யாருமே பிரிச்சு பார்க்கல விஜய் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டிச்சேரினா என்ன சிறப்பு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு, பாண்டிச்சேரினோட நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா மணக்குள விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்க இருக்க சர்ச்சு, பாண்டிச்சேரினாலே நினைவுக்கு வர்றது டூரிஸ்ட் பிளேஸ், அங்க வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாதுன்னு சொல்றதுக்கா இங்க இருந்து நீங்க அங்க போயிட்டு ஒரு பெரிய மீட்டிங், அதுக்கு ஒரு 5000 பேர் வரணும், காவல்துறையை போட்டு நச்சரிச்சு சிஎம் கிட்ட போய் ஒரு 5 வாட்டி பேசி பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, இதெல்லாம் நீங்க வந்து கொடுக்கணும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும், இது நீண்ட கால கோரிக்கையா இருக்கு, அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னா யார பண்ண சொல்றாரு, என்ன அழுத்தம் கொடுக்குறாரு? எதுவுமே கிடையாது. திரும்பவும் திமுக ரெண்டு திட்டு திமுக மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில போயிட்டு திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இவ்வளவு பெரிய செலவு, இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், இவ்வளவு பெரிய போராட்டம், அனுமதி கொடுக்கல, அனுமதி வேணும், ரோட் ஷோ வேற வேணும் இதுல அப்படின்னு. ரசிகர்கள் சந்திப்பு அப்படின்னா நீங்க தாராளமா ரசிகர்களை சந்திச்சுட்டு போங்க, ரசிகர்களை வந்து பொதுமக்களா பார்க்காதீங்க அப்படின்னு இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பொதுமக்கள் வேற, அவங்க எல்லாம் அரசியல் படுத்தப்பட்டவங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியும், யாரு என்ன பண்ணிருக்கா, யாரு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரு எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயமே வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரசிகர்கள் அப்படி கிடையாது. ரசிகர்கள் வந்து எதையுமே வந்து கவனிக்க மாட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு கிளாப் பண்ணுவாங்க, அதுக்கு விசில் அடிப்பாங்க.
உங்களை நேர்ல பார்க்கணும், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும், அவ்வளவுதான் வந்து ரசிகர்களுக்கு வந்து புரியுமே தவிர அதை தாண்டி வந்து உங்களை யாராவது வந்து கிண்டல் பண்ணாலும், உங்களை வந்து யாராவது வந்து தப்பா பேசினாலும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க, பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த ரசிகர்களுக்கு தெரியுமே தவிர இதை தாண்டி பொதுமக்கள் வந்து எல்லாத்தையுமே அலசி ஆராய்வாங்க. உங்களை ஒருத்தங்க இப்ப நானே ஒரு வீடியோ வந்து ஒரு திட்டி போடுறேன், அதை வந்து எந்த கட்சிக்குமே சாராத ஒருத்தர் பாக்குறாரு அப்படின்னா இந்த பையன் பேசுறது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுவாரு. ஆமா இல்ல இவன் பேசுறது கரெக்டா தான் பேசுறான் அப்படின்னு. இல்ல அப்படின்னா என்ன அந்த பையன் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான், சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரெண்டுல ஏதோ ஒண்ணு வந்து அவர் முடிவு கொண்டு வருவாரு. சோ அவர் தான் பப்ளிக். சோ அந்த பொதுமக்களை போய் நீங்க பாருங்க அப்படின்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு, என்னோட தனிப்பட்ட அரசியல் பார்வையா இருக்கு. சோ அதை பார்க்காம நீங்க வந்து ரசிகர்களுக்கு முன்னாடி போய் பேசிக்கிட்டு டிவிக்கு தொண்டர்களுக்கு முன்னாடி போய் பேசிக்கிட்டு என்ன பேசுறோன்ற ஒரு லாஜிக் இல்லாம, ஒரு கண்டென்ட்டே இல்லாம ஒரு மீட்டிங்கை பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் அதுக்கு அவ்வளவு பெரிய செலவு, அவ்வளவு பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே இல்லாம உப்பு சப்பு இல்லாம ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு வர்றதுக்கு எதுக்கு நீங்க அங்க போனீங்க அப்படின்றதான் என்னோட பெரிய கேள்வியா இருக்கு. எல்லா மீட்டிங்லயுமே உங்களை பக்கத்துல இருந்து பார்த்து ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, உங்களை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த மீட்டிங்ல அது கூட உங்க ரசிகர்களுக்கு கிடைக்கல. நீங்க நிக்கிற வேன், அதுக்கப்புறம் நீங்க நிக்கிற பஸ், அதுக்கப்புறம் ஒரு தடுப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப், அதுக்கப்புறம் ஒரு தடுப்பு, இதெல்லாம் தாண்டி அங்க வந்து நீங்க நிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்கள ரசிகர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன உருவங்களா தெரியுறாங்க. அந்த அளவுக்கு அங்க ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ அவ்வளவு தூரத்துல உங்களை பாக்குறதுக்கு காலையில இருந்து நேத்து நைட்ல இருந்து வரணும் அப்படின்ற என்ன அவசியம் இருக்கு? அதுக்கு நீங்க ஒரு வீடியோ போட்டு போயிருக்கலாம். எல்லாருமே எப்பவும் போல வீடியோ பார்த்துட்டு தலைவர் இப்படி பேசிட்டாரு, எங்க விஜய் வந்து இப்படி பேசிட்டாரு, அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு பாட்டை போட்டு மீம்ஸ் போட்டு ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. சோ அரசியல் படுத்துங்க, அரசியலுக்கு நீங்க வாங்க, அரசியலுக்கு இன்னும் வரவே இல்லை, அரசியலுக்கு வாங்க அப்படின்றதான். சோ டைலாக் எழுதி கொடுக்குறவங்களும் அதே ஒரே டெம்ப்ளேட். ஒரு ஊருக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க நல்ல விஷயங்களை, அந்த ஊர்ல இருக்க சிறப்பான விஷயங்களை அல்லது இந்த ஊர்ல இருக்க வரலாற்று சிறப்பு மிக்க என்ன இருக்கோ அதை வந்து பேசி விட்டுறது. அப்புறம் வந்து இந்த ஆட்சி வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு 19 ரூபா ஒரு கேள்வி கேட்கறது. இவங்க மட்டும் பண்ணல, பிஜேபி தான் மேலிடத்துல இருக்க ஒன்றிய அரசு தான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 19 ரூபா சொல்லி விட்டுறது. வரலாறுகளை தப்பு தப்பா எழுதி கொடுக்கறது. ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் அந்த இதுல மிஸ்ஸிங். என்ன வசனம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், 2026ல 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இந்த வசனத்தை மட்டும்தான் அந்த பேப்பர்ல இல்ல. அதை தாண்டி எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் பேசுனீங்களோ அதே தான் இங்க, அதே டெம்ப்ளேட், அதே வாடகை, அதே பேப்பர், அதே டைலாக் அப்படின்ற மாதிரிதான். கொஞ்சம் அரசியலுக்கு வாங்க, மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுங்க, உண்மையிலே பாண்டிச்சேரியில என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத பேசுங்க, பாண்டிச்சேரி மாநிலத்தை நீங்க எப்படி டெவலப் பண்ணுவீங்கன்றத பேசுங்க, அல்லது யாரோடையாவது கூட்டணி வைக்க போறீங்கன்னா அதை பத்தி பேசுங்க, மக்களுக்கு ஏதாவது அட்ரஸ் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க, பாண்டிச்சேரியோட வரலாறை சொல்லி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்கா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மீட்டிங். மற்றவர்களையும் பேச விடுங்க. அதுக்குதான் ஒரு மேடை போட்டு ஒரு கூட்டம் நடத்தி நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடி வேற தலைவர்கள் பேசுவாங்க. அவங்க ஏதாவது வந்து அந்த பாண்டிச்சேரியோட சிறப்புகளை பத்தி பேசுவாங்க, பாண்டிச்சேரி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறத பத்தி பேசுவாங்க, பாண்டிச்சேரியில வந்து என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றத பத்தி பேசுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு தான் வந்து நீங்க வந்து உங்களோட பேச்சுக்கள் வந்து கடைசியா இருந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு விரும்பி கேட்பாங்க. அதுதான் ஒரு மீட்டிங்கான ஒரு அழகா இருக்கும். அதை தாண்டி நீங்க வந்து சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இன்னமும் சினிமா டைலாக் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங்கை பாக்குறதுக்கா இப்படி கஷ்டப்பட்டு வந்தோம், இப்படி இவர் பேசுறதுக்காக வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்றது மாதிரி ஒரு சர்வசாதாரணமா ஒரு மக்கள் சந்திப்பு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், ரசிகர்கள் சந்திப்பா போயிடுச்சு. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இன்னைக்கு டீகோட் பண்ணிட்டு எல்லா டிவி சேனல்லையும் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. உப்பு சப்பு இல்லாத விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. மணக்குள விநாயகர் கோயில் பாண்டிச்சேரியில இருக்குன்னு விஜய் சொன்னாரு, இது வந்து யாருக்காவது தெரியுமான்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மணக்குள விநாயகர் கோயில் பாண்டிச்சேரியில இருக்குன்னு யாருக்கு தான் தெரியாது? இதை விஜய் சொல்லிதான் எல்லாருக்குமே தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கவங்கள்ட்ட தானே பேசுறீங்க.
வேற மாநிலத்துல இருந்து வேற மாவட்டத்துல இருந்து யாருமே வரலையே. பாண்டிச்சேரியில இருக்கவங்களுக்கு தெரியாத மணக்குள விநாயகர் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரியில பார்க்கிங் ஃபெசிலிட்டி, எந்த ஊர்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. சென்னையில கூட தான் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு. அது பிரச்சனை கிடையாது. பாண்டிச்சேரிக்கு என்ன அட்ரஸ் பண்றீங்க அப்படின்றதுதான் பிரச்சனையா இருக்கு. ஸோ அதெல்லாம் பேசாம ஒரு சாதாரணமான ஒரு மீட்டிங்கா முடிஞ்சதுதான் ரொம்ப வேதனையா இருந்தது. நான் பேசின கருத்துக்கள்ல உங்களுக்கு மாற்று கருத்துக்களோ அல்லது உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களோ எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.